வணக்கம் சார். வணக்கம். திரும்ப அவர்களை சிஎம் விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் இப்போ முத அவங்க ஆஃபீஸ்லேயே போய் பார்க்க போயிருக்காங்க. அதுக்கும் திரும்ப அவர்கள் வாசலே நின்று அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நல்ல ஒரு நகர்வு. இன்றைக்கு தாவேக ஆட்சி அமைச்சிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் விசிகாவும். இப்படி கம்யூனிஸ்டுகள் விசிகாவுடைய ஆதரவு இருப்பதனால தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார். அவர் எல்லாரும் சந்திக்கிறார். நாட் ஒன்லி தனக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க கிடையாது. எக்ஸ் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். மதிமுகவினுடைய தலைவர் திரு வைகோ அவர்களை சந்தித்தார். அதே மாதிரி பல இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை சந்திச்சிருக்காரு. ஐவிஎம் சந்திச்சிருக்காரு. சீமானண்ணன் சந்திச்சிருக்காரு. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் இப்படி சந்திப்பது என்று தமிழ்நாட்டின் அரசியல் கொஞ்சம் புதுசு. ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. திரு அண்ணாதுரை அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது பார்த்தீங்கன்னா அவர் அன்றைக்கு இருந்து எதிர்கட்சியாக காங்கிரஸை போய் சந்தித்தார். காங்கிரஸ் தலைவர்கிட்ட போய் சந்தித்து அவங்ககிட்ட ஒரு வாழ்த்துக்கள் வாங்கிட்டு வந்தார். ஸோ அதில் ஒன்று தான். ஏன்னா இப்போ தாவேக்காவுடைய கொள்கையில் 5 பார்த்தோன்னா இப்போ 6-7 அண்ணாவும் எம்ஜிஆரும் கொள்கை தலைவர் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஒரு திராவிடத்தையும் தொடர்ந்து இதை எப்படி பெருசா பார்க்க முடியும்? இப்போ மாத்தி மாத்தி இத்தனை 70 வருஷ காலமாவே திராவிடம் மட்டும் தான் மாறி மாறி அவங்க போட்டிக்கிட்டு அவங்களுக்குள்ள வின் பண்ணிக்கிட்டாங்க. இப்போதைக்கு புதுசா ஒரு கட்சி அவங்க சீட்ல உட்கார்ந்துருக்காங்கிற பட்சத்துல அவங்க ஒரு மரியாதை நிமித்தமா தானே பார்க்க போயிருக்காங்க. இல்ல பேசுற அளவுக்கு என்ன மரியாதை நிமித்தமா இதுக்கு முன்னாடி யாரும் பார்க்கலையே. திரு அண்ணா அவர்களுக்கு பிறகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு ஜெயலலிதா அவர்களோ இல்லை எம்ஜிஆர் அவர்களோ திரு கருணாநிதி அவர்களோ எடப்பாடி பழனிசாமி யாருமே போயிட்டு பார்க்கலையே அந்த மாதிரி. அதை நம்ம ஒரு பெரிய ஒரு குறையாக சொல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு திரு விஜய் வழிவகுக்கிறாரு. அதை நம்ம பாராட்டுறோம். அதில் குறிப்பாக நான் திருமாவர்களை சந்தித்ததுக்கு இன்றைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியம் ஒன்றா இருக்குது. நான் திருமாவர்கள் அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரையை வழங்கியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமானது. யார் கையில் எதை கொடுக்கணும் அப்படின்றது நான் திருமாவருக்கு நல்லாவே தெரியும், நம்புகிறேன் நான். அதனால தான் ஒரு சிஎம் கிட்ட இந்த இந்தியாவில் குறிப்பாக ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய இந்தியாவினுடைய அரசு சட்டத்தினுடைய முகப்புரையை கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு விஷயம் தான். அதை நம்ம பாராட்டுறோம். திரும்ப அவர்கள் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில காங்கிரஸ் தான் திரும்ப அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு தடையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசியும் அதை திரும்ப மறுத்து அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. உத்தரப்பிரதேசமோ பீகாரோ அந்த இடத்துல எல்லாம் தலித் தலைவர்கள் சிஎம் ஆயிருக்காங்க. ஆனா இன்னும் 100 ஆண்டே போனாலும் நம்ம தமிழ்நாட்டுல சிஎம் தலித் மக்கள் ஆகவே முடியாது, அது மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தலித் சமுதாயத்திற்காக தலித் அரசியலுக்காக திரும்ப தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அதில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அவர் தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதலமைச்சராவது இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் சாத்தியமாகாது என்று அவர் சொல்லக்கூடாது. அது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஏன்னா நீங்க ஒரு நெகட்டிவான ஒரு வைப்பை உருவாக்கக்கூடாது. ஒரு பாசிட்டிவிட்டி தான் உருவாக்கணும். வா நீ படிக்கவே மாட்ட, நீ ஃபெயிலாக போயிடுவோம்னா அவங்க படிக்காமல் ஃபெயிலாக தான் போவேன். டேய் நல்லா படிச்சிருக்கடா, இன்னும் கொஞ்சம் படுறா, நீ தான்டா ஸ்கூல் ஃபஸ்ட் வருவேன், நீ தானே ஃபஸ்ட் ரேங்க் எடுப்ப அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தினா அவன் நல்லா படிப்பான். அதே தான் எல்லா இடத்துலையுமே. அப்போ தலித் மக்கள் அவங்க மைண்ட் செட்டில் என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு நாள் ஆட்சியை பிடிப்போம், இந்த மண்ணினுடைய பூர்வகுடியான ஆதித்தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்வார்கள், இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகளான தலித் மக்கள் இது இந்தியாவுடைய பிரதமர் ஆவார்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான தாரக மந்திரத்தை எழுதி கொள்ளணும். அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார், நீங்கள் உங்கள் வீட்டினுடைய சுவர்களில் இந்த நாட்டை நாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதாக சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். நான் ஒரு சின்ன உதாரணத்தோடு உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்குமே தேவையான உரிமைகளை வாங்கி கொடுத்தவர். குறிப்பாக தலித் மக்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனால் அவர் அன்றைக்கு இருந்த சமூகமான ஒரு பட்டியல் சமுதாயத்தில் ஒடுக்குமுறைக்குள்ளான ஒரு சமுதாயத்தில் பிறந்தார். மிக பெரிய அளவிலான பொருளாதார வாய்ப்புகள் அவருக்கு பெருசாக நல்லா வாழ்ந்துச்சா வாழாதான் மிகப்பெரிய அளவில் கிடைக்காம இருந்துச்சு. சரி, அவர் யாருக்காக உழைக்கிறாருன்னு இருக்கு இல்லையா? அவர் உழைப்பது பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயமான அன்றைக்கு இருந்த தலித் மக்கள், அதாவது அவங்களை தீண்டப்படாத மக்கள் என்று தீண்டப்படாத மக்கள் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த அன்டச்சபிள்ஸ்க்காக உழைக்கக்கூடியவர். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உடையே இருக்காது. அவன் அவன் கோமணம் கட்டுறது அவனுக்கு பெரிய விஷயமா இருக்கும். அந்த காலத்தில் அவங்க ரவிக்கு அதுமாரி இப்போ சொல்கிற ப்ளவுஸ் போடக்கூடிய ஜாக்கெட் போடுறதுக்கு உரிமைகள்லாம் கிடையாது. அவங்களுக்கான உடைகளும் சரியாக இருக்காது. ஆனால் அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்காக தான் உழைக்கிறாரு. ஆனால் அவர் ரொம்ப கோட் ஷூட்டோட மிடுக்காக இருப்பார். இப்போ சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா எனக்குலாம் அம்பேத்கர் மேலே பெரிய ஈடுபாடு வர்றதுக்கு காரணமே அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான், இருக்கிற ஒரு தொனி தான். அது ரொம்ப முக்கியமானது. அப்போ அம்பேத்கர்கிட்ட போய் கேட்குறாங்க ஒரு ஆங்கில பத்திரிகை நேர்காணல் இருக்கும் பொழுது, நீங்கள் தலித் மக்களுக்காக உழைக்கிறீங்க, நீங்கள் அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தீண்டப்படாத மக்களுக்காக உழைக்கிறீங்க நீங்கள்,
அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்காங்க, ட்ரெஸ்ஸுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க, சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் மட்டும் வந்து நல்லா தங்கும்பொழுது 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறீங்க, கோட் ஷூட் தான் போட்டு வரீங்க, எப்படி இதுன்னு கேட்கும் பொழுது, என் மக்கள் நான் இங்கே இருக்கேன், என்னை பார்க்கறதுக்கு அவன் வரான் அப்படின்னா அவங்ககிட்ட என்ன நேர்த்தியான ஆடை இருக்கோ அதை போட்டுன்னு அவன் வருவான். அப்படி இல்லைன்னா அதை போட்டுன்னு வரத்துக்கான வழியை அவன் பார்ப்பான். அப்போ என்ன அவன் பார்க்க வரும்பொழுது அவனுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அவனுடைய சுய சிந்தனை, சுயமரியாதை, தன்னை பற்றிய சிந்தை ரொம்ப அதிகரிக்குது. அதாவது உளவியல் ரீதியான விடுதலை இல்லாமல் நீங்கள் எந்த விடுதலையுமே வந்து பெற்ற வேலைக்காகாது. இப்போ உனக்கு வந்து ஒரு நல்ல சொகுசான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே போயிட்டோ இல்லை ஒரு அரசியல் அதிகாரமே கிடைச்சிட்டு கூட உன் மனசுக்குள்ளே வந்து ஐயோ நம்மளாம் இப்படியாச்சு அவங்கெல்லாம் இப்படியாச்சு அப்படின்ற தாழ்வு மனப்பாடம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா உனக்கு என்ன விடுதலை கொடுத்தாலும் என்ன உரிமை கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ அம்பேத்கர் இந்த ஸ்டேட்மெண்ட் முன்வைக்கிறாரு. அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்டோட அரசியல் பண்ணுறாரு இல்லையா, இதை நான் வரவேற்கிறேன். உள்ளபடியே வந்து இந்த வேட்டி சட்டை அதெல்லாம் சில பேர் இந்த தமிழ் மரபு, நம்ம தமிழ் மொழியை வந்து நம்ம உயிருக்கு மேலே நேசிக்கிறோம், நம்ம தமிழர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம நாகரிகம் வளரும் பொழுது அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாரும் வேட்டி சட்டை கட்டும் போகிறாங்க, தமிழ் தேசியம் பேசுகிற அடிசீமான பேண்ட் தானே போட்டு போகிறாரு. எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நாகரிகமான உடை தான் வந்து உங்களை ஒரு விடுக்காக காட்டும். அதுக்காக நம்ம வேட்டி சேலையை வந்து வேட்டி சட்டையை நம்ம இழிவுபடுத்தலை, அது தேவைப்படுற. இப்போ பொங்கல் டைமில் நான் தான் வேட்டி சட்டை போட்டு ஃபோட்டோ எடுத்து போடுறேன், அது நம்மளுடைய மரபு, நம்ம கலாச்சாரம் அப்படின்னு ஒரு நினைவு தான். அதுக்கு நம்ம எப்பவுமே அதே மாதிரி இருக்க முடியாது இல்லையா. ஸோ எதுக்காக நான் முன்வைக்கிறேன் அப்படின்னா, ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எதுலேருந்து உருவாகுன்னா நம்மளை வந்து உயர்வாக நினைக்கணும். நான் அதை அப்படி அம்பேத்கர் சொல்கிறார் இல்லையா, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எங்கேருந்து வருதுன்னா, நீ மைண்ட் லெவலில் உன்னை நீ நம்பணும். ஐயோ நம்மளாம் வர முடியாது, இப்போ நம்ம போயிட்டு 20 சீட்டு கேட்க முடியுமா, நம்ம போயிட்டு 30 சீட்டு கேட்க முடியுமா, கொடுக்குறத வாங்கிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அங்கே தான் இருக்க முடியும். ராமதாஸ் அவர்கள் வழிநடத்தக்கூடிய அல்லது வழிநடத்தி கொண்டிருந்த வன்னிய சமுதாய மக்களுடைய பொருளாதார நிலையும் பட்டியல் சமுதாய மக்களுடைய பொருளாதார நிலையும் பெரிய அளவு டிஃப்ரெண்ட் வந்து கிடையாது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம் அப்படின்னா, ஈவன் வட மாவட்டங்களில் குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமுதாய மக்களை விட வன்னிய சமுதாய மக்கள் பொருளாதாரத்தில் பின்னடைவில் இருக்காங்க, அரசு வேலைவாய்ப்பு பின்னடைவில் இருக்கிறாங்க. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈவன் அந்த சமுதாயத்திற்காக போராடிய காடுவெட்டி குரு சொன்ன வார்த்தை என்னன்னா, எங்கள் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களோட ரொம்ப இழிவான முறையில் இங்கே இருக்கிறாங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பன்னிகளோட குடிசையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, இது என்ன உயர்ந்த ஜாதியாக ஸ்டேட்மெண்ட் முன் வச்சவர். ஒரு கட்டத்தில் வந்து எப்படி மாறுதுன்னா, சோஷியல் இன்ஜினியரிங், அவரத்த தலித்துகளுக்கு எதிரான சோஷியல் இன்ஜினியரிங் சொல்ல கன்சிராமுடைய கொள்கைகளை வந்து கன்சிராம் அவர்களுடைய கொள்கையை வந்து என்னென்னா, சாதிகளாக ஒருங்கிணைந்து நம்ம ஆட்சி அதிகாரத்தை கடைபிடிப்போம், அதை நம்ம வந்து அடைவோம் அப்படின்ற மாதிரி அவர் முன்னெடுத்தார். பின் நாட்களில் அவர் வந்து முழுக்க முழுக்க தலித் விரோத அரசியலை வந்து ராமதாஸ் வந்து பண்ண தொடங்கிட்டார். அது வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ எதுக்காக நான் முன்வைக்கிறேன்னா, அன்றைக்கு கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் பாமகவில் இருந்தாங்க. ஸோ பாமக இங்கே வந்து வன்னியர் சமுதாய மக்களுக்கான கட்சியாக பார்க்கப்படுது. விசிக இன்னும் உள்ளடக்கத்தில் போய் சொல்லணும் அப்படின்னா அது பறையர்களுக்கான கட்சியாக பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ விசிக வந்து ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு தேவேந்திர குல சமுதாய மக்கள் தங்களுக்கான கட்சியாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க கண்ணுக்கு இவங்க ரொம்ப இழிவாக தெரிவாங்க, இவங்க கண்ணுக்கு அவங்க ரொம்ப இழிவாக தெரிவாங்க. இதே எஸ்சி கேட்டகரி கூடியவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இவர்களை வந்து அவங்க வந்து பின்தொடர்றாங்க. இப்போ ராமதாஸ் அவர்கள் எதுக்காக நான் குறிப்பிடுறேன்னா, அவர் வன்னியர் சமுதாய மக்கள் பொருளாதார ரீதியாக ஒடுக்குமுறைகள் இருந்தாலும் வன்னியர் சாதி என்பது இடைநிலை சாதிகளை ஒன்றும் அவங்க சொல்லக்கூடிய பட்டியலில் உயர்ந்த சாதிகள்ன்றதை கால்வெட்டி குரு வந்து சொன்னார். பட் அந்த 18 எம்எல்ஏ 18க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் எப்படி வராங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன், அவர் அந்த சாதிக்காக உழைத்தார். உன் ஜாதி ஒன்றும் இழிவான ஜாதிலாம் கிடையாது, சாதி பெருமை பேசுறது நம்ம ஊக்குவிக்கல, பட் நீ உனக்கு இழிவானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில ஆண்ட பரம்பரை டார்கெட்லாம் கொண்டு வந்தார். நம்ம அதை ஏற்கலை. பட் அவர் சொன்னதுனால வந்து பல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உருவாச்சு. இப்போ விசிகாருடைய கட்சி ஆஃபீஸ்க்கு வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் வராருன்னா அது மரியாதை நிமித்தமாக வருது. ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா விசிகாவின் தலைவர் தான் அறிவாலயத்துக்கோ இல்லை ராயபுரத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்துக்கோ போவாங்க. ஆனால் அவங்க இங்கே வரமாட்டாங்க, அம்பேத்கர்களுக்கு வரமாட்டாங்க. இதே நீ ராமதாஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னா நீ அதிமுகவாரு, திமுகவாரு, பாஜக இருக்கு, நீ கிளம்பி எங்கே போனோம், சென்னை கிடையாது, திண்டிவனத்தில் கூட தைலாபுர தோட்டத்துக்கு போகணும். நீ போனாங்க ஏன்னு கேட்டால் ஏன் மக்களோடு ஏங்கட்டு இருக்கு, உனக்கு நான் வேணுமா, என்னை தேடி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபாலோ பண்ணார்.
அது நல்ல விஷயம் தான், தப்புன்னு சொல்ல. பின்னாட்கள் அரசியல வந்து நம்ம ஆதரிக்கல. எதற்காக சொல்றோம் அப்படின்னா, உளவியல் ரீதியா வந்து நீங்க உங்களை வந்து ரொம்ப தாழ்வா நினைச்சீங்க அப்படின்னா அது பெரிய மைனஸை வந்து உருவாக்கும். இன்றைக்கு இருக்கிற சூழல்ல தலித் முதலமைச்சர் ஆக முடியுமா? நாளைக்கு கேட்டால் ஆக முடியாது. ஆனா என்னைக்குமே ஆக முடியாதுன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. விஜய் வந்து வந்துட்டாரு, விஜயே தான் 100 வருஷம் இருப்பாரு, விஜயே தான் 50 வருஷம் இருப்பாரு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸ்டாலின் தொடர்ந்து வின் பண்ணாரு, இன்னைக்கு என்ன அந்த ஸ்டாலினுடைய ஆட்சி, அவரே தோத்து போயிட்டாரு. அப்ப காலம், மக்கள், சூழல் எல்லோருக்கும் எல்லா விதமான அந்த சொபஸ்டிக்கை கொடுக்காது, அந்த சொகுசு வாழ்க்கையே கொடுக்காது, இல்லை அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துடாது. யாருன்னா யோசிச்சு பார்த்துருப்பாங்களா ஸ்டாலின் அவர்கள் தோப்பார் சொல்லிட்டு? அவர் நினைச்சு கூட பார்க்க மாட்டார். இப்போ விஜய் அவர்கள் இவ்வளோ பெரும்பான்மையாக வெற்றி பெறுவாங்கன்றதை யாருமே கணிக்கல. இப்போ மக்கள் முடிவு பண்ணுறாங்க. அப்போ அதே மக்கள் ஒரு நாள் இப்போ விஜய் அவர்களுக்கு பிறகு ஒரு தலைமை இல்லை, இல்லை அவர் ஆட்சியில் சில பேர் விமர்சனங்கள் வைக்கிறாங்க, அடுத்து ஒரு ஆட்சி வரும்பொழுதுன்னா ஏன் திரும்ப முதலமைச்சர் ஆகக்கூடாது, இவ்வளோ நாள் உழைச்சிருக்கார் இல்லையா அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு வராமலே போகாது. அவர் சில நிலைப்பாடுகளில் திமுகவோடு இருந்தார். அந்த 6 சீட்டு இன்றைக்கு 8 சீட்டு, அப்புறம் வந்து நாடாளுமன்றத்தில் 2 சீட்டு இதை சுருங்கினாங்க. அவங்க போய் இவங்க 8 சீட்டு வாங்குறாங்க, பாமக 18 சீட்டு வாங்குறாங்க. உங்களோட 10 தொகுதி வந்து கூடுதலாக வாங்குறாங்க. எதுக்காக நான் பாமக திரும்ப ஒப்பிடுறேன்னா, 2 பேரும் ஒரே நிலை தான். இவங்க அம்மாவும் அதே ஏரி வேலைக்கு போவாங்க, அவங்க அம்மாவும் அதே ஏரி வேலைக்கு போவாங்க. இவங்க பசங்களும் அதே ஸ்கூல்ல படிப்பாங்க, அவங்க பசங்களும் அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பாங்க, அதே சத்துணவு சாப்பிடுவாங்க, எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. பட் எப்படி அதிகமான எண்ணிக்கை எம்எல்ஏ கிடைக்கிறாங்கன்னா, அவர் தன்னை அந்த சாதிக்காக, நான் இந்த சாதிக்கானவன், ராமதாஸ் படித்தவர், டாக்டர், கையில் பார்த்தீங்கன்னா ஜாதி முத்திரையை டேட்டா போட வச்சிருக்காரு, கேட்டால் நான் ஒரு சத்திரியன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அது அவருடைய உரிமை. இத்தனைக்கு படித்தவர், டாக்டர் அவர், சரிங்களா? ஆனால் திருமான்னு எல்லோருக்கும் அரசியல் முன் வச்சார். அவர் ஆரம்பத்தில் பண்ணது தமிழ் தேசிய அரசியல் தான், தலித் அரசியல்லாம் கூட வந்து ஆரம்பத்தில் அவர் பண்ணல. ஈவன் அவர் திமுகவோட மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது, அது என்னன்னு சொல்லி தெரியல. பட் விசிகாண்ட கட்சியை வந்து பின்னாட்களில் வந்து உருவாக்குறாரு. அப்போ தமிழ் தேசத்துக்காக தன்னை அடையாளப்படுத்த, இப்போ கூட நீங்கள் அண்ணன் திருமாவை போயிட்டு நீங்கள் வந்து தலித் தலைவரா, நீங்கள் பறையர்களுக்கான தலைவர் இல்லை, நான் தமிழர்களுக்கான. வெளியில பார்க்கறது வந்து தலித் தலைவர் தானே பார்க்கறது, அப்படிதான் பார்ப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. நம்ம அதை வந்து மாற்றி, இப்போ அமெரிக்காவில் முதல் கருப்பின அதிபர் வந்து பாரக் ஒபாமா, அவர் தான் முதல் கருப்பின அதிபராக வராரு. தொடர்ந்து 2 முறை வராரு. அமெரிக்காவில் ஒரு அதிபர் 2 முறை தான் இருக்க முடியும், அதுக்கு மேலே இருக்க முடியாது. இன்னைக்கும் அமெரிக்காவில் இனவாதம் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. நம்ம இந்தியாவில் எப்படி மிக மோசமாக சாதியவாதம் இருக்கிறதோ அதே மாதிரி தான் அங்கே வந்து இனவாதம், பிளாக் அண்ட் ஒயிட். ஆனால் இவனுங்களை மாதிரி வந்து ஒரு எஸ்சி தொட்டா வந்து தீட்டுப்பட்டுரும், இல்லை வேற ஜாதி தொட்டா தீட்டுப்பட்டுரும், அவனை பார்த்தாலே தீட்டு அப்படின்ற கான்செப்டில் அவங்க கிடையாது. அவன் வந்து உனக்கு கை கொடுப்பான், அவங்க வந்து ஸ்கூல் படிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் அவனுக்கு கீழே உன்னை நினச்சி வந்து படிப்பான். அங்கே அடிமைத்தரம் இருந்துச்சு, அது இல்லைன்னா சொல்லலை. பட் அங்கே நீ கருப்பாக இருக்க அப்படின்றதுக்கோசம் நீ ஸ்கூல் போகக்கூடாது, நீ கருப்பாக இருக்கன்றதுக்கோசம் நீ தண்ணி குடிக்கக்கூடாது, அப்படிலாம் அங்கே கிடையாது. இவ்வளோ மோசமாக இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிய சிக்கல் போல உலகில் எங்கேயுமே கிடையாது. இனவாத ரீதியாக இருக்குது. இப்போ ஹிட்லர் வந்து ஒரு இனக்குழுவையே அழிக்கிறாருன்னா அவர் தரப்புல அவர் சமுதாயத்தை அழிச்சாங்கிற கோவம் ஹிட்லருக்கு வந்து இருக்கு. இப்படி இனக்குழுக்களுக்கிடையே சண்டை வந்து அது உலகம் தோன்றிய முதல் கொண்டு இருக்கு. ஆனால் இப்படி ஒரு கேடுகட்ட சாதி கலாச்சாரம் இந்தியா தவிர வேற எதுவும் கிடையாது. ஸோ எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உளவியல் ரீதியாகவே இன்றைக்கி என்ன போடுறாங்க எல்லா நியூஸ் கார்ட்லையும், ஒரு கசப்பான உண்மை, தமிழ்நாட்டில் தலித்துகள் முதலமைச்சராக முடியாது திருமாவளவன் அப்படின்னா, அப்போ திருமான்னு இவ்வளோ உழைச்சிருக்காரு, அவரே இப்படி சொல்ல எப்படி வர முடியும்? நாளைக்கு ஒரு தலித் லீடர், நாளைக்கு ஒரு தலித் இளைஞர் ஒரு தலித் அரசியல் செய்யணும் அப்படின்னு வரும்பொழுது அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா. நேரத்துக்கு விஜய் கட்சி இருக்குது, திமுக இருக்குது, அதிமுக போய் சேர்ந்துருவோம், நமக்கு எந்த ரிசர்வ் தொகுதி கொடுப்பாங்க, ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகிட்டு நம்ம அவங்களை சிஎம் ஆகிக்கலான்ற எண்ணம் தான் வரும். அப்படிலாம் இல்லாமல் கன்சிராம் அவர்கள் பண்ண புரட்சியை தமிழ்நாட்டில் பண்ண முடியாத கேட்டால் பண்ண முடியும். கன்சிராம் உத்தரப்பிரதேசத்தில் பார்ப்பனர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அங்கேயே ஒரு தலித்தை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டாரு திரு கன்சிராம் அவர்கள். இங்கே திராவிடம் இருக்குது, பெரியார் இருக்கிறாங்க, கருணாநிதி இருக்கிறாங்க, அண்ணா இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சமூக நீதி மண், திராவிட மண் இவ்வளோ இருக்கும்போது ஏன் நம்மளால் ஆக்க முடியாது? முடியும் தானே. அப்போது இது கசப்பான உண்மைதானா என்று கேட்டால் இன்றைக்கு அது கசப்பான உண்மைதான். ஆனால் அதை நீங்கள் சொல்ல வேண்டாம். சரி, எதுக்காக நான் அம்பேத்கர்லேருந்து அந்த ட்ரெஸ்லேருந்து தொடங்கினேன்னா, உளவியல் ரீதியாக ஒருத்தனுக்கு வந்து விடுதலை வேணும். அதாவது நீங்கள்
புத்தமும் அவர் தம்மமும் வந்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அம்பேத்கர் வந்து எழுதியிருப்பார். புத்தருடைய வாழ்க்கை வரலாறாக பார்த்தீங்கன்னா புத்தமும் ஒரு தம்மமும் வந்து எழுதியிருப்பார். இப்போ அதில் வந்து உளவியல் விடுதலை ரொம்ப முக்கியமானது. இப்போது நீ வந்து ஸ்கூல் படிச்சுட்ட, எனக்கு அறிவு வந்துச்சு, நான் வேலைக்கு போயிட்டேன், எனக்கு சம்பளம் வந்துச்சு, இதெல்லாம் வரும், அது வரும் போகும் எல்லாமே ரைட்டு. ஆனால் உன் மனசுக்குள்ளே நீ வந்து உன்னை தாழ்வு மனப்பான்மை வச்சுருந்தனா அந்த தாழ்வு மனப்பான்மை சிந்தனை ஒரு நாளும் ஒழியாது. நாளைக்கு உனக்கு வேலை வந்துருச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 80,000 சம்பளம் வாங்குறீங்க, உங்களுடைய மேலதிகாரி 1,20,000 சம்பளம் வந்து வாங்குறாரு, நீங்கள் அவருக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு 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 அதிகாரி. நீங்கள் உங்களை இந்த வேலை ஏன் அவர் செய்யலைன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அந்த வேலை செய்யறதுக்கான சம்திங் பனிஷ்மெண்ட்றது உங்களை வந்து அது டிஸ்மிஸ் லெவலில் கூட போகலாம். ஆனால் உங்களை இழிவாக பேசுவதற்கு அந்த உயர் அதிகாரிக்கு அதிகாரம் கிடையாது. உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேலை செய்யணும்னா வேலை செய்யல சொல்லு, நான் போறேன், நிறுத்து, அந்த கம்பெனி இருக்கு, எனக்கு அறிவுக்கு சொல்லிட்டு போறது வேற. இல்லை எஜமா எது பண்ணாலும் நல்லதுதான் இருக்கும், ஐயோ நம்மளுக்கு இதை விட்டு போன நாதி இல்லையே அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா தப்பு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பண்ணையார் முறை, ஜமீன்தார் முறைலாம் எப்படி வந்து இவனால ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த மக்கள் வந்து கேள்வி கேட்கல. இப்போ அவன் வந்து ஒரு மாடை வச்சு அவனுக்காக உழுதுட்டு இருந்தான், கடைசி வரைக்கும் அந்த மாடை வச்சு உழுதுட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அன்றைக்கு இருந்த பண்ணையார்கள் ஜமீன்தார்கள் நினைச்சாங்க. அப்போ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு உள்ள வருது. இப்போ மாடு பிடிச்ச இந்த கையினுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா புக்கு பிடிச்சி ஸ்கூலுக்கு போகிறான். ஸோ அங்கே ஒரு ரெவல்யூஷன் வருது. இல்லைல்லவா எஜமா சொன்னதான் கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு சோத்துக்கு வழி இல்லை, நம்ம கஷ்டப்பட்டுனே இருப்போம் அப்படின்னா நீ அங்கே தான் இருக்கணும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் மற்ற ஸ்டேட்லாம் கூட பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்காக பெற்றவங்க செலவு பண்ணுவாங்களான்னு கேட்டால் தெரியும். ஐ மீன் நான் சொல்றது கஷ்டப்படக்கூடிய பெற்றோர்கள் தாலியை விற்று படிக்க வைக்கக்கூடிய பல பேர் தமிழ்நாட்டில் வந்து இருந்திருக்காங்க, இன்னமும் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் எப்படியாவது என் புள்ள படிச்சிடணும், எப்படியாவது என் பொண்ணு படிச்சிடணும் அப்படின்ற கான்செப்ட் தமிழ்நாட்டில் வந்து இருக்குன்னா அது இந்த சூழல், அந்த மண். சரி, ஏன் பிஜேபிக்கு வர முடியல? ஏன்னு கேட்டால் அந்த மண் அதை அலோவ் பண்ணாது. அது என்றைக்குமே இந்த மண் வந்து அலோவ் பண்ணாது. இங்கே ஜாதி சண்டை நடக்கும், ஆனால் மத சண்டை பெருசாக நடக்காது. ஏன்னு கேட்டால் இது அந்த மண்ணுக்கான ஒன்று. இப்போ நார்த்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான சூழல் எதிரெதிர போக்கு ஒரு காலத்து நிலவச்சு ஏன்னு கேட்டால் அது அந்த மண்ணுக்கான சூழல். அங்கே ஜெய் ஸ்ரீமாம் அப்படின்னு இருப்பானுங்க, இங்கே வந்து என்ன பண்ணுவோம், ஆண்ட பரம்பரை பேர் பேசிகிட்டு இருப்பான். இங்கே இருக்கிற பிரச்சனைன்றது வேறு, அங்கே இருக்கிற பிரச்சனைன்றது வேறு. அதுக்காக வந்து நம்ம வந்து அப்படியே பயங்கரமான பெரியார் மண், அப்படியே ஜாதி எல்லாம் ஒழிஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு சீன்லாம் கிடையாது. இங்கே அந்த அளவுக்குலாம் நீங்கள் ஒன்றும் பண்ணல, அவன் மதம் நீ சாதி, அவ்வளோதான். இப்போ திருமாவளவனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது தலித் மக்களிடையே ஒரு தொய்வை ஏற்படுத்தும், ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். அவராலே முடியலன்னா யாரால முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்ன டேட் வரைக்கும் ஒரு தலித் அடையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி மாநில கட்சியான வரலாறே கிடையாது, விசிகாவை தவிர. நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஐ திங்க் சவுத் இந்தியாவிலேயே ஒரு தலித் அடையாளத்தோடு இருந்த ஒரு கட்சி மாநில கட்சியா ஆறுதுன்னு கேட்டால் அது சுயமா தோற்றுவிக்கிற கட்சி விசிகா தவிர எதுவும் கிடையாது. அப்போ நீங்கள் படிப்படியாக உங்கள் மேலே விமர்சனம் வச்சாலும் 2 சீட்டு 3 சீட்டுன்னு பல பேர் கிண்டல் பண்ணாலுமே நீங்கள் ஒரு வழியில் அதிகாரத்தை கொண்டு போகிறீங்க. இப்போ விஜய்கிட்ட வரும் நம்ம. இப்போ விஜயுடைய அமைச்சரவையில் விசிகா முதல்ல ஆதரவு தெரிவிக்காமல் டிலே பண்ணது. ஸோ இப்போ சிக்கல் வந்து இந்த இதில் தான் எழுந்துச்சு. அப்போ இந்த சிக்கல் வந்து எழும்போது எப்படி வெளியே வருதுன்னா, கோலப்பன் அப்படின்ற ஒரு பத்திரிக்கையாளர் அவரே எழுதுறாரு, திரும்ப சொல்றாரு, நான் ஒரு பத்திரிக்கையாளர்கிட்ட சொன்னேன் அதிமுக திமுக சேர்ந்து முயற்சி பண்ணாங்கன்னு, ஆனால் டைரக்டாக அப்ரோச் பண்ணல, அதை குறிப்பிட்டிருக்காரு. இப்படி வேணா சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். 100 ஆண்டு இல்லை, இன்னும் 200 ஆண்டாலும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ன வராது. ஏன்னு கேட்டால் அவன் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணிட்டான். சரிங்களா? பையன் ஸ்டாலின் இருந்தாரு, ஸ்டாலினுக்கு அப்புறம் யாரு? அவங்க மையம் யார்? உதயநிதிக்கு அப்புறம் யாரு? இன்பநிதி. இது வரைக்கும் இந்த நிதி தமிழ் தெரிஞ்சிச்சு. அது பல நிதிகள் வருவாங்க. அப்போ எப்படி தலித் முதலமைச்சர் ஆகுவான்? அப்போ அண்ணன் திரும்ப இப்படி சொல்லியிருக்கலாம், திமுக என்கின்ற ஒரு சனாதன கட்சி, ஒரு குடும்ப அரசியலை ஆதரிக்கக்கூடிய கட்சி இருக்கும் வரை ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியாது. அதிமுகவில் ஆதிக்க சாதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக இருக்கும் வரை ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியாது. இப்போ டிவிகேல வந்து இன்னைக்கு விஜய் இருக்கு, ஏன்னு கேட்டால் அவர் தான் அந்த லீடர், அவர் தான் முகம், அவருக்காக தான் அந்த அந்த கட்சி, அந்த அரசியல். இப்போ நாளைக்கு விஜய் அவர்களுக்கு பிறகாக அந்த இடத்துல வேற ஒருத்தர் வரலாம். புஷி தான் வருவார், ஆதோ தான் வருவார்னு கிடையாது. வேறொரு சமுதாயத்திலிருந்து கூட ஒரு எஸ்சி சமுதாயத்தில் வரலாம். நாளைக்கு நாம் தமிழ் கட்சிக்கு பல சீட் வந்து கிடைக்குது, அங்கே சீமான் இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு வேற தலித் வந்து வரலாம். இப்போ வரவே முடியாதுன்றது எங்கே இருக்குன்னா, இந்த சீல் பண்ணியிருக்காங்கல்ல
வாரிசு மன்னர் பரம்பரை திராவிடம். கட்சி, அந்த திராவிட கட்சி வேற சீல் வந்து வச்சுக்கலாம். அப்போ வந்து அவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. திருமாவளவனை ஒரு காலத்திலும் திமுக அதிமுக முதலமைச்சராகணும்னு சொல்லி நினைக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொளுத்தி போட்டாங்க. இப்போ சிந்தனை செல்வரான என்ன எழுதுறாரு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 2 திராவிட கட்சிகளும் திருமாவை ஆதரித்து முதலமைச்சராக்க வேண்டும் எழுதினாரா இல்லையா? அப்புறம் வந்து விசி காதல் தெளிச்சாங்களா இல்லையா? சிபிஎம் சிபி ரெடி, தலித் முதலமைச்சராக அதை திருமாவளவனை ஆதரிக்க ரெடி, அவங்களுக்கு அதில் எந்த குழப்பமும் கிடையாது. ஆனால் திமுக உங்களை நம்ப வைக்கும், உங்களிடம் உறவாடி உங்கள் கழுத்தை நெரிக்கும். அதுதான் திமுகவோட வரலாறு. இப்போ ஆராசா கொடுத்தும் சொல்றாங்க திமுக எல்லா அதிகாரத்தையும். சரி, ரைட், உன் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கலாம். ஆராசாவுக்கு திமுகவின் தலைவராவதற்கு எந்த அருகதையும் இல்லையா? அவர் அறிவு களஞ்சியமாச்சு, குடு, நீ ஏன் கொடுக்க மாட்டேற? என்ன தடுக்குது உனக்கு? எதுவுமே தடுக்கல. அறிவாளி, ஒரு வழக்கறிஞர், நீங்க சொல்லக்கூடிய இளம் வயதிலே வந்து மத்திய அமைச்சர் ஆகிட்டாரு, எல்லாமே ரைட், ஓகே, ஏன் ஆக்க மாட்டேற? சரி, ஆராசா விட்டுரும். இன்னும் பல தலித்துகள் தான் இருக்காங்க. கோவி செழியனுக்கு நீங்க ஆட்சி முடியும் பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட பொறுப்பு வந்து கொடுக்குறீங்க. இதெல்லாம் கண் துடைப்பட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ விஜய் அவர்களுடைய ஆட்சியிலுமே வந்து தலித்துகளுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்குமான்னு கேட்டா அது இனிமேல் தான் தெரியும். அப்ப அங்க குறைகள் தான் நம்ம அதை விமர்சனம் பண்ண போதும் இல்லைன்னா சொல்ல. ஆனா ஒரு ஆட்சிக்கு வந்து நாளில் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு, இது அப்படி சொல்றதெல்லாம் ஒரு முதிர்ச்சியானது ஒன்றும் கிடையாது. அப்போ இன்னைக்கு இதுக்கு ஏன் முற்றுப்புள்ளி வைக்கிறார் அப்படின்னா, இந்த அறிக்கை மூலமா என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, முதலமைச்சர் ஆவதற்கான பேச்சுவார்த்தை நடந்தது தான், இல்லைன்னா சொல்ல. டைரக்டா திமுக அப்ரோச் பண்ணல, அதுதான் உண்மை. அவங்க பண்ண மாட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு வாய்ப்பே வராது, ஒரு வாய்ப்பே உருவாவாது அப்படின்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்புடையதாக இல்லை என்பது என்னுடைய கருத்து.